ஏ கியூப் இந்த ப்ராப்ளத்துக்கு யூஸ் ஆகிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்முலா தான். ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா. is equal to a plus b. ஏ ப்ளஸ் பி தி ஹோல் கியூப் ஃபர்ஸ்ட் இது எழுதுங்க, அது ஈஸியாயிடும். ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா என்னன்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் 3a ஸ்கொயர் பி ப்ளஸ் 3a பி ஸ்கொயர். கரெக்டுங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. sir. சரி, இப்போ இவனை எப்படி எழுதலாம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ஹோல் கியூப்னு எழுதலாம் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் கியூப்னு எழுதலாம். இப்போ இது ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா 3ab வெளியே எடுத்துறேன். 3ab வெளியே எடுத்தா இது 3a ப்ளஸ் பின்னு வரும். கரெக்டுங்களா? இதில் என்ன டவுட்? செஸ்ட் இதில் அப்ளை பண்ணணும். இந்த ஃபார்முலா செஸ்ட் அப்ளை பண்ணுங்க, எல்லா ரிசல்ட்டும் கிடைச்சிடும். அப்போ சொல்லுங்கள், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் கியூப். நீங்கள் எடுத்துக்கிறோம் பார்த்தியா, இவனை வந்து ஏவாவும் உள்ள இருக்கிறவனை ஏவாவும் இந்த உள்ள இருக்கிற பியாவும் எடுத்துக்கிறேன். அப்போ ஹோல் கியூப் எடுத்துட்டேன். அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். சைன் ஸ்கொயர் ஹோல் பவர் கியூப் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஹோல் பவர் 3 ஹோல் பவர் 3 ப்ளஸ் 3 சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. கட்டாமா? ப்ராக்கெட் சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இதில் என்ன டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ என்ன? 1. சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா வேல்யூ என்ன? 1. இது என்ன எழுதலாம்? சைன் பவர் 6 டீட்டான்னு எழுதலாம். இது என்ன எழுதலாம்? காஸ் பவர் 6 டீட்டான்னு எழுதலாம். ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 கியூப் வந்து என்ன எழுதலாம்? 1 எழுதலாம். 1 கியூப் வந்து 1. நம்மளுக்கு ஆர்கசஸ் வந்துச்சா? ஈக்குவல் டு எல்கசஸும் ஆர்கசஸ் ஈக்குவல். தேர்ஃபோர் our result is 2.